ஹாய், நான் உங்கள் ஜேஆர். மணிமேகலுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. இந்த வெற்றிக்கு முழு காரணம் நீங்க தான் மக்களே. அது என்னன்னு இந்த வீடியோக்குள்ள சொல்றேன். மணிமேகல் 2 நாள் முன்னாடி போட்ட வீடியோவுக்கு மக்களிடையே அவ்வளோ ஆதரவு கிடைச்சிருக்கு. யாருங்க நீங்க? ஆபீசர்ஸ். ஏன்னா ஆதரவு கொடுத்த எத்தனை பேரும் தான் லைஃப்ல ஒரு வாட்டினா இந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க, இல்லைன்னா இப்ப சந்திச்சுட்டு இருக்காங்க. சிலவங்க தைரியமா மணிமேகல் மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்துருவாங்க. பல பேர் ஃபேமிலி ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை நினைச்சுக்கிட்டு அடங்கி போக வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்படுவாங்க. ஏதோ சில காரணங்களால நம்மளால அந்த இடத்துல எதிர்க்க முடியல. பேர் என்ன? குமாரா? சுனில் குமார் சார். தன்மானமா இல்ல வருமானமா, இதுல எதுல முக்கியம்னு சொல்லிட்டு மணிமேகலை நம்ம இருக்கிற அதே இடத்துல இருக்கிற மணிமேகலை தைரியமா தூக்கி போட்டுட்டு என் தன்மானத்துக்கு குறைச்சல் வர எந்த இடத்துல நான் நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உதறிட்டு வந்துச்சு பாத்தீங்களா. அந்த தைரியத்துக்கு தாங்க நம்ம பெரிய சல்யூட் பண்றோம். ஓ வேகம் எனக்கு சோகம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எடுத்துக்காட்டுக்கு எங்க ஆபீஸ்லயே சொல்றேன் பாருங்க, ஒரு புதிய ப்ராஜெக்ட் வரும். அதுல நம்ம எதனா சஜஷன் சொல்லுவோம் நம்ம சீனியர் கிட்ட. அதுக்கு எங்க சீனியர் சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுங்களா? இப்ப மட்டும் புரியுதா? ஜேஆர், ஐ நோ வாட் ஐ சே, ப்ளீஸ் டூ இட் சொல்லுவாரு. ஜேஆர், எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க சொல்றது அப்படியே செய்யுங்கன்னு சொல்லுவாரு. இப்போ என் மனசுல என்ன திரும்ப ஓடும், கமல் சார் ஒரு காமெடி தான் ஓடும். உங்களுக்கு தான் எல்லாம் தெரியல, இப்ப எனக்கு சொரியுது, எங்க சொரியுதுன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்போம். சரி, எல்லாம் தெரியும்னா எனக்கு இப்ப அரிக்குது, எங்க இருக்கீங்க? எல்லாருக்கும் நல்லா தெரியல ஐடி செக்டர் எப்படின்னு. ஏன்னா என் கேரியர் போயிடும் சொல்லிட்டு எதிர்த்து பேச முடியாது. மணிமேகலை அதெல்லாம் எதிர்பார்க்காம எதிர்த்து நினைச்சு பாத்தீங்களா, அந்த தைரியத்துக்கு தாங்க பெரிய சல்யூட். மணிமேகலை பார்த்து எங்க டீமுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. நம்ம லைஃப்ல என்னைக்கா இது மாதிரி டிசிஷன் எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு தைரியமே வந்துருச்சு. நான் எதை சொல்றேன், நீ எதிரா பாக்குற? குக் வித் கோமாளி செட்ல ஒரு 3 வாரமா இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இப்ப சோசியல் மீடியால பெரிய பூதாகரமானால தான் பேர் கெட்டுடுமோன்னு சொல்லிட்டு இப்ப ஒருத்தர வாய் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னன்னு சொல்றது, ஏன்னா வாய் திறக்கிறீங்களா சொல்லிட்டு நினைச்சுக்க வேண்டியதுதான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 2 ஆங்கர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. ஒருத்தர் வந்து பெப்சி உமாவும், இன்னொருத்தர் வந்து டிடியும். அதுக்கு வேண்டி பிரியங்கா அவங்க வந்து நல்ல ஹேங்கர் இல்லைன்னு சொல்ல வரல. அவங்க தான் பெரிய ஒரு ஹேங்கர் ஆலமரம் மாதிரி வளர்ந்துட்டு இருந்துட்டாங்க. என்னோட ஒரே கேள்வி, புதுசா வர ஹேங்கர்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலாம்ல அவங்க. உன்னை துரத்திட்டு வருவாங்க, நான் பாத்துக்கிறேன். விஜய் டிவியும் சரி, பிரியங்கா அவங்கள வந்து தலைமையில வச்சுட்டு கொண்டாடுறாங்க. பாஸ்ல பிரியங்கா வந்து கண்டஸ்டன்டா போனாங்க. எப்படியும் அந்த ஷோல அவங்கள காப்பாத்தி ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்து ரன்னர் அப்பாவும் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், பிரியங்கா வந்து வெஜ் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அவங்க ஒரு ஷெஃபும் கிடையாது. அவங்க வீட்லயும் சரி வெளியிலயும் சரி நான்வெஜ் குக் பண்ணதே இல்லையா. அப்புறம் எப்படியா இந்த ஷோவில் மட்டும் அவங்க நான்வெஜ் குக் பண்ணா சூப்பரா இருக்குது, தூளா இருக்கு, அட்டகாசமா இருக்குன்னு சொல்றீங்க. சிறந்த குக்குன்னு சொல்லிட்டு ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிருக்கீங்க பாருங்க. அவங்கள சமைச்சு கொடுத்தாங்கன்னா அதை ஹாப்பியா உட்காந்து சாப்பிடுவேன். விதவிதமா ஏதாவது. விஜய் டிவி உங்க அட்ராசிட்டிக்கு அளவே இல்லாத போச்சியா. ஷோ மட்டும் போகலன்னு வச்சுங்களேன், பிரியங்காவுக்கு டைட்டில் வின்னரே கொடுத்துருப்பீங்க நீங்க. பிரியங்கா, உன்ன மாதிரி ஒரு லக்கு பிடிச்ச பொண்ணு வேற யாரும் இல்லக்கா. உங்களை விஜய் டிவி தாங்குது. ஏக்கா, நீ ஏன் விஜய் டிவி விட்டு போக நினைச்சாலும் விஜய் டிவி ஒன்னு விடாதுக்கா. மணிமேகல் கிட்ட 2-3 சேனல் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் சன் டிவில போயிட்டு டாப் குக்கு டூப் குக்ல ஒர்க் பண்ண போறாங்களா, இல்ல வேற எதனா ஷோல வந்து ஹேங்கரா சேர போறாங்களா? மற்ற ஒரு 2 ஃபேமஸான சேனல்ல அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இதுல எது மணிமேகலை டிசைட் பண்ண போறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட் மணிமேகலை. நீங்க ஷைன் பண்ண துடிக்கிறீங்க, ஷைன் ஆகுங்க. ஃபுல் மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு தான். குக் வித் கோமாளி ஷோவில் பிரியங்கா, இஃபான் அந்த ஒரு கேங் இருக்கும். கத்துறதை பார்த்தா எனக்கு தலையே வலிக்குங்க. ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். குக் வித் கோமாளில் நீங்கள் ஆங்கராக வரல, குக்காக தானே வந்தீங்க. குக்கோட வேலையை மட்டும் பார்த்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா உங்களுக்கு? எந்த வேலையை கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை மட்டும் செய்யணும். அதிக பிரசங்க செஞ்சா இப்படிதான் மாட்டிப்போம். இந்த ப்ரொடக்ஷன் டீம் அன்னைக்கே கண்டிச்சிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு பூதாகரமா இருக்காது. நம்ம விஜய் டிவியோட ஓனர் பிரியங்கான்னு சொல்லிட்டு அமைதியா வந்துட்டாங்களோ. ஒருவேளை பிரியங்கா அவங்க நல்லவங்களா கூட இருக்கலாம். அந்த நேரத்துல எல்லாம் மணிமேகலுக்கு சப்போர்ட் பண்ணாம வாய் திறக்காம இருந்துட்டு அடுத்தவங்க வேலையில இப்படி மூக்கணும் வச்சீங்கன்னா பிரச்சனை இப்படிதான் வரும். அதே போல விஜய் டிவில பெஸ்ட் ஃபீமேல் ஆங்கர்ஸ்ன்னு எல்லா வருஷம் அவார்டு தருவாங்க. எல்லா வருஷமும் பிரியங்காவுக்கு தான் போகுதுங்க. பிரியங்கா ஓகே, அவங்க நல்ல ஆங்கர் தான், அதெல்லாம் ஒத்துக்கிறோம். எல்லா வருஷம் அவங்களுக்கே கொடுத்தீங்கன்னா நல்லாவா இருக்கும். அப்போ புது ஆங்கர்ஸ் வரவங்களாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஒன்று விஜய் டிவி அதை மாற்றி இருக்கணும், இல்லைனா வந்து பிரியங்கானா சொல்லிக்கணும் எல்லா வருஷம் நானே வாங்குறேன், புதுசாக வரவங்களை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கன்னா சொல்லியிருந்துருக்கணும். இவங்களும் எதையும் பார்க்காம கொடுக்குறாங்க, அவங்களும் அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு புது ஆங்கர்ஸ்க்கும் கொடுத்தா தானே அவங்களும் ஒரு மோட்டிவேஷனில் வந்து வளர்ந்து வருவாங்க. ஒரே ஆள் வளர்ந்தா மட்டும் போதுமா? ஒத்துக்கிறோம், மாக்காப்பாவும் பிரியங்காவும் ஒரு பெஸ்ட் பேர் ஆங்கர்ஸ் தான். அவங்கள மட்டும் முன்னிறுத்திட்டு விஜய் டிவி வந்து இப்படி பண்றது பெரிய தப்புங்க. மக்களோட பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, விஜய் டிவி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு மணிமேகலை மறுபடியும் அழைச்சிட்டு நல்ல ஒரு ஷோக்கு அவங்கள ஆங்கரா போடணும்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம். என்ன மக்களே, நான் சொல்றதுல எதனா தவறு இருக்குங்களா? ஏன்னா விஜய் டிவி நிறைய பேரை வளர்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு கன்சர்ன்ல சொல்றாங்க. உங்களுக்கு இதுல எதனா மாற்று கருத்து இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சிடறேன். பாய் ஃப்ரம் உங்கள் ஜேஆர்.